Hello students, welcome back to my channel Sparkland. இந்த வீடியோவில் நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். ஏன்னா நம்ம டெய்லி லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணுற டிவைசஸில் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது. ஆனால் அது எப்படி ஒர்க் ஆகுது, அது என்னவா இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போது மொபைல் சார்ஜர், அது நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுற ஒரு விஷயந்தான் இல்லையா? அதில் டிரான்ஸ்ஃபார்மரோட ஒர்க் என்ன? இப்போது எப்போயாவது யோசிச்சுருக்கீங்களா, மொபைல் சார்ஜர் ரொம்ப சின்னதாக இருக்குது, ஆனால் நம்ம வீட்டுக்கு வர சப்ளை எவ்வளோ 230 வோல்ட் மாதிரி ஒரு சப்ளை தான் இருக்கும். ஸோ அதிலிருந்து நம்ம ஃபோன் எப்படி மொபைல் சார்ஜர் மூலமாக எந்த டேமேஜும் இல்லாமல் சார்ஜ் ஆகுதுன்னு. ஏன்னா அங்கே அதுக்குள்ளே என்ன டிவைஸ் இருக்குது, டிரான்ஸ்ஃபார்மருங்கிற டிவைஸ் இருக்குது. அது என்ன பண்ணுது, உள்ளே வாலில் இருக்கிற 230 வோல்ட்டை சார்ஜரில் உள்ளே இருக்கிற டிரான்ஸ்ஃபார்மர் என்ன பண்ணுது, ஸ்டெப் டவுன், அதாவது கொஞ்சம் கம்மி பண்ணி நம்ம மொபைலுக்கு தேவையான 5 வோல்ட்டோ 10 வோல்ட்டோ சப்ளை பண்ணுறது தான் டிரான்ஸ்ஃபார்மரோட ஒர்க். அதாவது இட் வில் டிரான்ஸ்ஃபார்ம் த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. அதாவது அது டிரான்ஸ்ஃபார்மர் என்ன பண்ணும், எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை ஒன்று ஸ்டெப் அப் பண்ணும், இல்லை ஸ்டெப் டவுன் பண்ணும். அது எந்த ஒரு சேஞ்சும் எலக்ட்ரிக்கல் எனர்ஜியில் பண்ணாது. அது டிரான்ஸ்ஃபார்ம் மட்டும் பண்ணுறது தான் டிரான்ஸ்ஃபார்மரோட வேலை. இப்போ இந்த டிரான்ஸ்ஃபார்மரோட டெஃபினிஷன் பாருங்கள். Transformer is an electrical device that transfers electrical energy from one circuit to another through electromagnetic induction. அது எந்த பிரின்சிபலை பேஸ் பண்ணி அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமா, எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன். அது நம்ம டயக்ராமில் பார்க்கும்போது உங்களுக்கு டீட்டெயிலாக இன்னும் புரியும். பட் இதோட டெஃபினேஷன் பார்த்துக்கோங்க. அது ஒரு எலக்ட்ரிக்கல் டிவைஸ். அது என்ன பண்ணுது, எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை ட்ரான்ஸ்ஃபர் தான் பண்ணுது ஒன் சர்க்கியூட் தான் another. யூஸ்வலாக அது என்ன பண்ணும், டு இன்க்ரீஸ் பண்ணுறதுனா நம்ம எலக்ட்ரிக்கல் லாங்குவேஜில் என்ன சொல்கிறோம், ஸ்டெப் அப். ஆர் டிக்ரீஸ்னால் என்னது, ஸ்டெப் டவுன். ஒன்று வோல்டேஜை இன்க்ரீஸ் பண்ணுது, இல்லை டிக்ரீஸ் பண்ணுது. ஆனால் அங்கே ஃப்ரீக்குவன்சியில் என்ன இருக்காது, எந்த ஒரு சேஞ்சும் இருக்காது. ஃப்ரீக்குவன்சி சேமாக தான் இருக்கும். டெஃபினிஷனே சிம்பிளாக பாருங்கள். அதை வோல்டேஜ் அட்ஜஸ்டர்னு சொல்லலாம். இது என்ன பண்ணுது, எலக்ட்ரிசிட்டியை ஸ்ட்ராங்கர், அதாவது இன்க்ரீஸ் பண்ணிச்சுன்னா ஸ்ட்ராங்கர் ஆர் வீக்கர். அது தேவைக்கு ஏற்ற மாதிரி அது வோல்டேஜை அட்ஜஸ்ட் பண்ணுது, ஃப்ரீக்குவன்சியில் எந்த ஒரு சேஞ்சும் இல்லாமல். அதோட ஸ்பீடு, அதாவது ஃப்ரீக்குவன்சியில் எந்த சேஞ்சும் இல்லாமல் வோல்டேஜ் அட்ஜஸ்ட் பண்ணுறது தான் டிரான்ஸ்ஃபார்மரோட டெஃபினிஷன் பார்க்கும்போது, ஒன்று ஸ்டெப் அப், அதாவது இன்க்ரீஸ் பண்ணுது வோல்டேஜை, இல்லைனா ஸ்டெப் டவுன், அதாவது டிக்ரீஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? இப்போ அதுக்கு தான் நம்ம எக்ஸாம்பிள்ஸோடு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மொபைல் சார்ஜர், ஃபஸ்ட்டே பார்த்த மாதிரி அதே எடுத்துக்கலாம். மொபைல் சார்ஜரை டீட்டெயிலாக, மொபைல் சார்ஜரில் இருக்கிற டிரான்ஸ்ஃபார்மர் என்ன பண்ணுது, வோல்டேஜை ஸ்டெப் டவுன் பண்ணும். அதாவது நம்மளுக்கு ஒரு 230 வோல்ட் வரும் வீட்டுக்கு. அது நம்மளுக்கு காமனாக எல்லாருக்கும் தெரியும். 230 வோல்ட் ஏசி வோல்டேஜ் வீட்டுக்கு வரும். அதை நம்ம மொபைல் சார்ஜருக்கு எவ்வளோ தான் தேவைப்படும், மொபைலுக்காக ஒரு 5 வோல்ட் தான் தேவைப்படும். அப்போ நம்மளுக்கு என்ன பண்ணி கொடுக்கணும், அது 230 வோல்ட்லேருந்து 5 வோல்ட்டாக நம்மளுக்கு ஸ்டெப் டவுன் பண்ணி கொடுக்கணும். ஸோ அது என்ன பண்ணி கொடுக்கணும், டிக்ரீஸ் பண்ணி கொடுக்கணும். ஸ்டெப் டவுன் ஹை வோல்டேஜ் டு லோ வோல்டேஜ். அதுக்கு எக்ஸாம்பிள் மொபைல் சார்ஜர். இன்னொரு எக்ஸாம்பிள் ஸ்டெப் அப் பண்ணுறதுக்கு, அதாவது இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்னன்னா டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ். இப்போ பவர் பிளான்ட், நம்ம எலக்ட்ரிசிட்டியை எங்கே நம்ம உருவாக்குறோமோ அந்த இடத்துலேருந்து நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் மூலம் தான் என்ன பண்ண முடியும், அதை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம வீடு சைடுக்கோ இண்டஸ்ட்ரிக்கோ அதுக்கெல்லாம் நம்ம சப்ளை கொடுக்க முடியும். ஸோ பவர் பிளான்ட்டில் இருக்கிற எலக்ட்ரிசிட்டியை டிரான்ஸ்ஃபார்மர் என்ன பண்ணும், ஸ்டெப் அப் பண்ணி. ஏன்னா ஒரு லாங் டிஸ்டன்ஸுக்கு அது ட்ராவல் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. ஸோ லாங் டிஸ்டன்ஸ்க்கு ட்ராவல் பண்ணும்போது, அதை அதிகப்படுத்தி ட்ராவல் பண்ணும்போது தான் அதில் இருக்கிற லாஸஸ் நம்மளுக்கு குறையும். அப்படி இல்லைனா நம்ம அதை உள்ளபடியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது லாஸஸ் நம்மளுக்கு ஜாஸ்தி இருக்குங்கிறதுனால நம்ம அதை இன்க்ரீஸ் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு, அதாவது ஸ்டெப் அப் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு வீட்டுக்கிட்ட வரும்போது அங்கே இருக்கிற டிரான்ஸ்ஃபார்மர் என்ன பண்ணி ஸ்டெப் டவுன் பண்ணி அகைன் நம்ம வீட்டுக்கு சப்ளை வரும். ஓகேவா? இப்போ அதை தான் பாருங்கள். பவர் பிளான்ட் மேக்ஸ் எலக்ட்ரிசிட்டி. டிரான்ஸ்ஃபார்மர் என்ன பண்ணுது, ஸ்டெப்ஸ் இட் அப் டு ட்ராவல் லாங் டிஸ்டன்ஸ் விதவுட் லாஸிங் மச். தென் பிஃபோர் இட் என்டர்ஸ் யுவர் ஹோம், அனதர் டிரான்ஸ்ஃபார்மர் வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதை நம்ம ஸ்டெப் டவுன் பண்ணிக்கலாம். மொத்தத்தில் டிரான்ஸ்ஃபார்மர் என்ன பண்ணாது, எலக்ட்ரிசிட்டியை ஜெனரேட் பண்ணாது. இட் ஜஸ்ட் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ். அவ்வளோதான் டிரான்ஸ்ஃபார்மரோட ஒர்க். இப்போ இது கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நினைக்கிறேன்.
இது டிரான்ஸ்ஃபார்மரோட கன்ஸ்ட்ரக்ஷன் பிக்சர். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு அயன் கோரில் ப்ரைமரி வைண்டிங் இந்த பக்கம் இருக்கிறது ப்ரைமரி வைண்டிங், இந்த பக்கம் இருக்கிறது செகண்டரி வைண்டிங். ப்ரைமரி வைண்டிங்கில் நம்ம என்ன கொடுத்துருக்கோம்? சப்ளை, ஏசி சப்ளை கொடுத்துருக்கோம். அல்டர்னேட்டிங் சோர்ஸ் சப்ளை கொடுத்துருக்கோம். அதில் கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டுருக்கு. இதில் இருக்கிற டேர்ன்ஸை N1, இந்த ப்ரைமரி வைண்டிங்கோட டேர்ன்ஸை N1ன்னு சொல்கிறோம். செகண்டரி வைண்டிங்கோட டேர்ன்ஸை N2ன்னு சொல்கிறோம். இதில் வந்து நம்ம என்ன கனெக்ட் பண்ணியிருக்கோம்? லோடு கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ எப்படி இங்கே கொடுத்துருக்குற இன்புட்டில் கொடுத்துருக்குற ஏசி சப்ளை வந்து எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி அந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி இங்கே லோடுக்கு நம்மளுக்கு கிடைக்கிது அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம இதோட ஆப்ரேஷனாக பார்க்க போகிறோம். ஒர்க்கிங்கில் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மரில் பார்த்தீங்க 2 வைண்டிங் இருந்துச்சு. என்ன வைண்டிங்லாம்? ப்ரைமரி வைண்டிங் இந்த பக்கம், செகண்டரி வைண்டிங் அந்த பக்கம். 2 வைண்டிங்கும் தனித்தனியாக இன்சுலேட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஆனால் அது ஒரு காமன் கோர், அதாவது காமன் கோருங்கிற மேக்னெட் மேலே தான் அதை வைண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு காமன் அயன் மேக்னெட்டிக் கோரில் தான் இதை நம்ம ப்ரைமரி வைண்டிங்கும் செகண்டரி வைண்டிங்கும் தனித்தனியாக அது ஒன்றுக்கும் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் தனியாக இன்சுலேட் பண்ணி தான் வச்சுருப்போம். ஆனால் கூட அல்டர்னேட்டிங் வோல்டேஜ் கனெக்ட் ஆன உடனே ஒரு வைண்டிங்கில் தான், அதாவது ப்ரைமரி வைண்டிங்கில் தான் நம்ம என்ன கொடுக்குறோம்? வோல்டேஜ் சப்ளையே கொடுக்குறோம். ஆனால் இஎம்எஃப் எங்கெல்லாம் இன்டியூஸ் ஆகிடும்? 2 வைண்டிங், போத் த ப்ரைமரி அண்ட் செகண்டரி வைண்டிங்கில் இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகிடும். எப்படின்னா த்ரூ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன். இங்கே எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் எப்படி நடக்குதுன்னா, ப்ரைமரி வைண்டிங் வந்து நம்ம ஏசி சோர்ஸோட கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் மூலமாக 2 வைண்டிங்லேயுமே ப்ரைமரி அண்ட் செகண்டரி வைண்டிங்கில் இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகுது த்ரூ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் பார்த்துட்டோம். எப்படி அந்த மாதிரி இன்டியூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தா, இப்போ ப்ரைமரி வைண்டிங்கில் மட்டும்தான் நீங்கள் என்ன கொடுக்குறீங்க? ஏசி சோர்ஸ் கொடுக்குறீங்க. அப்போ அங்கே என்ன கரண்ட் ஃப்ளோ ஆகும்? அங்கே ஒரு கரண்ட் ஃப்ளோ இருக்கும். ப்ரைமரி வைண்டிங்கில் ஒரு கரண்ட் ஃப்ளோ இருக்கும். அந்த கரண்ட் என்ன கரண்ட்டாக இருக்கும்? அல்டர்னேட்டிங் கரண்ட். அல்டர்னேட்டிங் வோல்டேஜ் சோர்ஸ் கொடுக்குறப்போ என்ன கரண்ட் ஃப்ளோ ஆகும்? அல்டர்னேட்டிங் கரண்ட் ஃப்ளோ ஆகும். அது என்ன ப்ரொடியூஸ் பண்ணும்? ஒரு அல்டர்னேட்டிங் ஃப்ளக்ஸை இந்த கோரில் ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த அல்டர்னேட்டிங் ஃப்ளக்ஸ் தான் எதை லிங்க் பண்ணுது? ப்ரைமரி அண்ட் செகண்டரி வைண்டிங்கை லிங்க் பண்ணுது. இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இங்கே பாருங்கள், ஒரு அல்டர்னேட்டிங் வோல்டேஜ் சோர்ஸ் கொடுக்குறீங்க. இங்கே அல்டர்னேட்டிங் கரண்ட் வந்து ப்ரைமரியில் ஃப்ளோ ஆகுது. அல்டர்னேட்டிங் கரண்ட் ஃப்ளோ ஆகுதுனாலே அங்கே ஒரு அல்டர்னேட்டிங் ஃப்ளக்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த ஃப்ளக்ஸு தான் எதையும் லிங்க் பண்ணுது? ப்ரைமரி வைண்டிங்கும் செகண்டரி வைண்டிங்கும் லிங்க் பண்ணுது. அப்போ இங்கே ஒரு அல்டர்னேட்டிங் ஃப்ளக்ஸ் வர்றப்போ இங்கேயும் நம்மளுக்கு என்ன கிடச்சிரும்? இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகிடும். அந்த ப்ரொடியூஸ் ஆகிற இஎம்எஃப்பை தான் நம்ம லோடுக்கு சப்ளையாக கொடுக்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரீக்வன்சி ஆஃப் த இன்டியூஸ்ட் இஎம்எஃப் செகண்டரியில் எந்த ஒரு சேஞ்சும் இல்லாமல் சப்ளை வோல்டேஜில் என்ன கொடுத்தோமோ அது சேமாகவே தான் இருக்கும். மேக்னிடியூட் ஆஃப் தி இஎம்எஃப் இன்டியூஸ்ட் இந்த செகண்டரி வைண்டிங் வில் டிபெண்ட் அப்பான் த நம்பர் ஆஃப் டர்ன்ஸ். இப்போ நம்பர் ஆஃப் டர்ன்ஸுங்கிறத பொறுத்து தான் இஎம்எஃபோட மேக்னிடியூட்னா அளவு, எவ்வளோ வந்து இஎம்எஃப் நம்மளுக்கு வேணும். அதாவது இப்போ வரைக்கும் நம்ம வந்து 2 வைண்டிங் இருக்குது, அதாவது ப்ரைமரி வைண்டிங் இருக்குது, செகண்டரி வைண்டிங் இருக்குது. ப்ரைமரி வைண்டிங்க்கு நம்ம சப்ளை கொடுத்தோடனே எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷனுங்கிற இது மூலியமாக நம்மளுக்கு செகண்டரி வைண்டிங்லேயும் நம்மளுக்கு இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகி நம்மளுக்கு 2 சைடுமே போத் வைண்டிங்ஸில் ப்ரைமரி அண்ட் செகண்டரியில் இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகுதுங்கிறத பார்த்தோம். ஆனால் இன்டியூஸ் ஆகிற இஎம்எஃப் வந்து இப்போ டிரான்ஸ்ஃபார்மரோட வேலை என்னன்னு இனிஷியலாகவே பார்த்தோம் இல்லையா? ஒன்று ஸ்டெப் அப் பண்ணணும், இல்லைனா ஸ்டெப் டவுன் பண்ணணும். அதாவது ஒன்று எலக்ட்ரிசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணணும், இல்லைனா டிக்ரீஸ் பண்ணணும். வோல்டேஜை இன்க்ரீஸ் இல்லைனா டிக்ரீஸ் பண்ணணும். இப்போ அதை எப்படி பண்ணுதுங்கிறத ரொம்ப சிம்பிளாக பாருங்கள். இப்போ இங்கே செகண்டரி வைண்டிங் இருக்கு இல்லையா? இதோட நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் அதிகமாக இருந்தால் ஸ்டெப் அப் ஆகிடும். அதாவது இஎம்எஃபோட மேக்னிடியூட் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். இப்போ இதில் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா இஎம்எஃப் வந்து நம்மளுக்கு கம்மியாக கிடைக்கும். வோல்டேஜ் வந்து ஸ்டெப் டவுன் ஆகிடும். ஓகேவா? அதைத்தான் இப்போ நம்ம டயக்ராமாக பார்க்குறோம். பாருங்கள், ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர். இது வந்து ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்தாலே தெரியும். இந்த சைடு ப்ரைமரி வைண்டிங் இருக்குது, நடுவில் இருக்கிறது மேக்னெட்டிக் கோர். இது வந்து செகண்டரி வைண்டிங். செகண்டரி வைண்டிங்கில் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் எப்படி இருக்குது? அதிகமாக இருக்குது. அப்போ இங்கே நம்மளுக்கு வோல்டேஜும் எப்படி கிடைக்கும்? அதிகமாக கிடைக்கும். அதனால இது என்ன டிரான்ஸ்ஃபார்மர்? ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர். அதுக்கப்புறம் ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் உங்களுக்கே ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். இது ப்ரைமரி வைண்டிங், இது செகண்டரி வைண்டிங். ப்ரைமரி வைண்டிங்கோட செகண்டரி வைண்டிங்கில் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் எப்படி இருக்குது? கம்மியாக இருக்குது. அப்போது இது
கண்டிப்பாக இதில் கிடைக்கிற இஎம்எஃப் வோல்டேஜ் வந்து எப்படி கிடைக்கும், நம்மளுக்கு கம்மியாக கிடைக்கும். ப்ரைமரி வைண்டிங்கில் ஏசி சோர்ஸ் கொடுத்தோடனே செகண்டரி வைண்டிங்கில் ஃப்ளக்ஸ் லிங்க் ஆகி இங்கே வந்து இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகி வோல்டேஜ் அவுட்புட்டுக்கு போகிறப்போ, லோடுக்கு போகிறப்போ நம்மளுக்கு எப்படி கிடச்சிரும், கம்மியான வோல்டேஜாக நம்ம லோடுக்கு கொடுத்துடலாம். ஸோ ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர், ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர், ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர், இது வந்து பேசிக் கிளாசிஃபிகேஷன் இந்த டிரான்ஸ்ஃபார்மரில். இப்போ இந்த வீடியோவில் நம்ம டிரான்ஸ்ஃபார்மர்னால் என்ன, பேசிக்காக டிரான்ஸ்ஃபார்மர்னா என்ன, அது வந்து அதோட கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்குது, அது எப்படி ஒர்க் ஆகுது, அதில் ஒரு பேசிக் கிளாசிஃபிகேஷன் ஸ்டெப் அப் ஸ்டெப் டவுனுக்கு டயக்ராமோட நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். Thank you students. See you on next video. Subscribe my channel for more videos.